நரேந்திர மோடி நாளை ஜப்பான் பயணம். நாடு திரும்பும் வரை உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பொறுப்புகளை கவனிப்பார் என அறிவிப்பு. இந்தியா இலங்கை மீனவர்கள் பிரச்சினையின்றி மீன் பிடிப்பது தொடர்பாக ஆராய கூட்டுக்குழு அமைப்பு. டெல்லியில் நடைபெற்ற இருநாட்டு மீன்வளத்துறை அதிகாரிகள் கூட்டத்தில் முடிவு. மீன்பிடி படகுகளை பதிவு செய்யும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு மாற்றம். மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை. மத்திய பிரதேச உயர்நீதிமன்ற நீதிபதி மீதான பாலியல் புகார் குறித்தும் விசாரணை குழுவிற்கும் இடைக்கால தடை. உச்சநீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியின் ஜப்பான் பயணத்தின் போது அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக நாளை ஜப்பான் நாட்டிற்கு செல்ல உள்ளார். இந்த பயணத்தின் போது ஜப்பானுடன் சிவில் அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபே உடனான நரேந்திர மோடி சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு உறவுகளை மேம்படுத்திக் கொள்வது தொடர்பாகவும் இந்திய கடற்படைக்கு நீரிலும் நிலத்திலும் செல்லக்கூடிய போர் விமானத்தை விற்பது தொடர்பான பேச்சுவார்த்தையை மேலும் விரைவுபடுத்துவது குறித்தும் விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பான் பயணம் குறித்து டுவிட்டர் இணையதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, ஜப்பானுடன் இந்தியாவிற்கு இருக்கும் உறவுகளை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்ல இந்த பயணம் உதவும் என்று கூறியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் உலக அமைதிக்காகவும் நல்லிணக்கத்திற்காகவும் பாடுபடக்கூடிய இரு பெரிய ஜனநாயக நாடுகள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பான் பிரதமர் ஷின்சோ அபேயை சந்திக்க ஆவலுடன் இருப்பதாக தெரிவித்துள்ள மோடி, அந்த நாட்டு மாணவர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் தொழில் அதிபர்களுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி நாடு திரும்பும் வரை ராஜ்நாத் சிங் பொறுப்புகளை கவனிப்பார் என்று பிரதமர் அலுவலக குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியா இலங்கை அதிகாரிகள் கொண்ட கூட்டுக்குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இருதரப்பு மீனவர்களும் பரஸ்பரம் பாதுகாப்புடன் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் கடலில் மீன்பிடிக்க வகை செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்தியா சார்பில் மத்திய மீன்வளத்துறை தலைவர் ராஜா சேகர், தமிழகத்தின் சார்பில் மீன்வளத்துறை செயலர் விஜயகுமார், இலங்கை மீன்வளத்துறை செயலர் நிமல் ஹெட்டியாராச்சி மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதில் இரு நாட்டு மீனவர்களும் பிரச்சினை இல்லாமல் கூட்டாக மீன்பிடிப்பது தொடர்பாக ஆராய இரு நாட்டு அதிகாரிகள் அடங்கிய கூட்டுக்குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டது. மேலும் கடல்சார் ஆராய்ச்சி, மீனவர்கள் மேம்பாடு குறித்தும் வழிவகை காண திட்டமிடுவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரு நாட்டு அதிகாரிகளின் அடுத்த கட்ட ஆலோசனைக் கூட்டம் இலங்கை தலைநகர் கொழும்புவில் நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ராஜஸ்தான் மாநிலம் வழியாக இந்தியாவிற்குள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நுழைய திட்டமிட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து எல்லை பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்திய சர்வதேச எல்லை வழியாக ராஜஸ்தான் மாநிலத்திற்குள் நுழைய பாகிஸ்தான் தீவிரவாதிகள் திட்டம் தீட்டியுள்ளதாக உள்துறையும் அந்த மாநிலத்தின் தீவிரவாதத்திற்கு எதிரான குழுவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து பிகானீர், ஜோத்பூர், பர்மா உள்ளிட்ட பகுதிகளில் எல்லை பாதுகாப்பு படையினர் ரோந்து பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். அத்துடன் அந்த மாநிலம் முழுவதும் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். எந்த நேரத்திலும் தீவிரவாதிகளின் தாக்குதலை முறியடிக்கும் வகையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ராணுவ நிலை அருகிலேயே முகாம் அமைத்து தங்கியிருக்கும் தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள் ஊடுருவும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மீன்பிடி படகுகளை பதிவு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மாநில அரசிடம் ஒப்படைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீன்பிடி படகுகளை பதிவு செய்தல், கணக்கெடுத்தல் மற்றும் அதற்கான சான்றிதழ் அளித்தல் உள்ளிட்ட பணிகள் இதுவரை மத்திய அரசின் அதிகார வரம்பிற்குள் இருந்து வந்தது. இதனை தற்போது மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகின்றது. இதனால் பணிகளில் தாமதம் குறைவதுடன் மாநில அரசுக்கு வருவாய் அதிகரிக்க வழி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
இதுவரை மத்திய அரசிடமே குவிந்திருந்த அதிகாரங்கள் பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற பின் பகிர்ந்தளிக்கப்படுவது மாநில அரசுகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேச உயர் நீதிமன்ற நீதிபதி மீதான பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் அமைத்த குழுவிற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் கூடுதல் மாவட்ட மற்றும் செஷன்ஸ் நீதிமன்ற பெண் நீதிபதி ஒருவர் அந்த மாநில உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி ஒருவர் மீது பாலியல் புகார் கூறியிருந்தார். இந்த புகார் தொடர்பாக விசாரணை நடத்த தனிக்குழுவை அமைத்து மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அந்த குழுவில் இடம்பெற்றுள்ள நீதிபதிகள் குற்றம் சாட்டப்பட்ட நீதிபதிக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் எனவே தமக்கு நீதி கிடைக்காது என்றும் பாதிக்கப்பட்ட பெண் நீதிபதி கூறியிருந்தார். இதனால் விசாரணை குழுவை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திலும் அவர் மனு தாக்கல் செய்தார். அவரது மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக விசாரணை நடத்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் அமைத்த குழுவிற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. அத்துடன் பாலியல் குற்றச்சாட்டிற்கு ஆளாகியுள்ள நீதிபதி பதிலளிக்கவும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. ஐபிஎல் சூதாட்டம் ஸ்பாட் பிக்சிங் தொடர்பாக முன்னாள் நீதிபதி முகுல் முத்கல் கமிட்டி உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற 6வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர்கள் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் சீனிவாசனின் மருமகனும் சென்னை அணியின் உரிமையாளராகவும் இருந்த குருநாத் மெய்யப்பன் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி உரிமையாளர் ராஜ் குந்த்ரா உள்ளிட்டோர் ஐபிஎல் அணிகளின் மீது பணம் கட்டி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதுகுறித்து விசாரிக்க பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி முகுல் முத்கல் தலைமையில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் நாகேஸ்வர ராவ், ஆசாம் கிரிக்கெட் சங்க உறுப்பினர் நிலாய் தத்தா ஆகியோர் அடங்கிய விசாரணை கமிஷனை உச்சநீதிமன்றம் நியமித்தது. சூதாட்டம் தொடர்பாக இக்குழு விசாரணை நடத்தி வந்த நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக இடைக்கால விசாரணை அறிக்கையை முகுல் முத்கல் கமிட்டி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. இந்த அறிக்கையின் மீதான விசாரணை செப்டம்பர் 1ஆம் தேதி நடத்தப்படுகிறது. நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்துக்களின் முழு முதல் கடவுள் என போற்றப்படும் விநாயகருக்கு ஆண்டுதோறும் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டின் விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து விநாயகர் கோவில்களிலும் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. திருச்சி மலைக்கோட்டை பிள்ளையார் கோவிலில் 150 கிலோ எடை கொண்ட ராட்சத கொழுக்கட்டை பிள்ளையாருக்கு படைக்கப்பட்டது. இந்த கொழுக்கட்டை 2ஆக பிரிக்கப்பட்டு மலை மீது உள்ள பிள்ளையாருக்கும் மலையடிவாரத்தில் உள்ள பிள்ளையாருக்கும் படைக்கப்பட்டது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய விநாயகர் என்ற பெருமை கொண்ட கோவை மாவட்டம் புலியகுளத்தில் உள்ள முந்தி விநாயகர் சிலைக்கு 11 வகையான வாசனை பொருட்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. 63 கிலோ எடை கொண்ட சந்தன காப்பு அணிவிக்கப்பட்டு 4 டன் எடை கொண்ட மலர்களால் விநாயகர் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. கன்னியாகுமரியில் உள்ள கேரளபுரம் ஸ்ரீ அதிசய விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. கணபதி ஹோமம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு அர்ச்சனைகளும் செய்யப்பட்டன. இதனையடுத்து விநாயகருக்கு புஷ்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த அதிசய விநாயகர் கல்லு 6 மாசம் வெள்ளையாகவும் 6 மாசம் கருப்பாகவும் இருக்குது. இது சந்திரகாந்த கல்லால் அமைஞ்சிருந்து அது திறந்த வெளியில இருக்குது. சூரிய ஒளியினால அதனுடைய இது கம்ப்ளீட்டா கருப்பா மாறுது, கம்ப்ளீட்டா வெள்ளையா மாறுது. ஆனா இந்த அதிசய விநாயகர் கோவிலுக்கு மாசந்தோறும் வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு ஹோமம், கணபதி ஹோமம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சிறப்பு ஹோமமும் ஆராதனையும் சிறப்பு வழிபாடும் பிரதாசமும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில், புதுச்சேரி மாநிலம் மணக்குள விநாயகர் கோவில் ஆகியவற்றில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. முதுமலை தெப்பக்காடு யானைகள் காப்பகத்தில் யானைகள் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சதுர்த்தி விழாவையொட்டி தமிழகத்தில் காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
சென்னை கொளத்தூர் அருகே இந்து சத்திய சேனா சார்பில் விநாயகர் சிலை வைக்க காவல்துறை தடை விதித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரம்பூர் லட்சுமி அம்மன் ஆலயம் அருகே இந்து சத்திரிய சேனா சார்பில் விநாயகர் சிலை வைக்க மேடை அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த இடத்தில் வாகனத்தை நிறுத்தி சிலை வைக்க விடாமல் காவல்துறை தடுத்ததாக தெரிகின்றது. இதனை கண்டித்து இந்து சத்திரிய சேனா கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஒரு முறை இந்திய நாட்டில் நாம் வாழும் இந்துஸ்தான் நாட்டில் ஒவ்வொரு விநாயகரையும் வைத்து வழிபடுவதற்கு இடையில்லாத காரணத்தினால் நடுரோட்டிலே வைத்து ஆண்டுகளாக சாமி கும்பிட்டு வந்து கொண்டிருக்கிறோம். நேற்று சாயந்தரம் வரைக்கும் அனுமதியோட பந்தல் போட்டது. நேற்று நைட்டு விநாயகர் வைக்க கூடாதுன்னு விநாயகர் வைக்கிற இடமா இல்ல காவல்துறையுடைய வாகனம் நிறுத்துற கார் பார்க்கிங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்து நாட்டுல இருக்கோமா இல்ல நாங்க பாகிஸ்தான்ல இருக்கோமா இல்ல சுடான்ல இருக்கோமா இல்ல அமெரிக்கால இருக்கோமானே தெரியல. தகவல் அறிந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பின்னர் மேடையை மறைத்து நிறுத்தப்பட்டிருந்த வாகனம் எடுக்கப்பட்டு விநாயகர் சிலை வைக்க காவல்துறையினர் அனுமதித்தனர். அதன் பின்னரே அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் சீரானது. ராமநாதபுரம் மாவட்ட தேமுதிக கழக துணை செயலாளரின் வடிவேலின் திருமண விழாவில் தேமுதிகவினர் பலர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். ராமநாதபுரம் மாவட்ட தேமுதிக மாவட்ட கழக துணை செயலாளர் வடிவேலின் திருமண விழா கடலோடி வட்டம் சாயல்குடி நகரில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் சங்கை ஜின்னா தலைமை வகித்தார். மாவட்ட அவைத்தலைவர் மணிமாறன், மாவட்ட அவை பொருளாளர் திலீப் காந்தன் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே திருவாரூரில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி 7 இடங்களில் கல்வெட்டு திறக்கப்பட்டது. ஏழை சிறுவர்களுக்கு பேனா, நோட்டு புத்தகங்கள் மற்றும் சாப்பாடு, பாத்திரங்கள், இனிப்புகள் வழங்கப்பட்டன. மருதம்பட்டினத்தில் மரணமடைந்த தேமுதிக கிளை செயலாளராக இருந்த பாஸ்கரன் என்பவரின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பாலாஜி, துணை செயலாளர் மோகன்குமார் உட்பட தேமுதிகவினர் பலர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கேப்டனின் பிறந்த நாளையொட்டி காந்தி சிலை அருகே உள்ள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சந்திரன் உள்ளிட்ட தேமுதிகவினர் கலந்து கொண்டனர். விருதுநகரில் நடைபெற்ற கேப்டன் பிறந்தநாள் விழாவில் மாவட்ட கழக செயலாளர் வைரமுனி தலைமையில் காது கேளாதோர் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. அத்துடன் இரத்த தானம் செய்யப்பட்டதுடன் கழக கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டன. நாகை மாவட்டம் பூம்புகார் தொகுதி குத்தாலம் ஒன்றியத்தில் நடைபெற்ற கேப்டன் பிறந்தநாள் விழாவில் கோமல் ஊராட்சியில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு புதிய கல்வெட்டு திறக்கப்பட்டது. முன்னதாக காமராஜர் சிலைக்கு மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் அருட்செல்வன் மாலையிட்டு மரியாதை செய்தார். இதையடுத்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் வழங்கப்பட்டன. உடல் நலக்குறைவால் இறந்த கழகத்தின் குத்தாலம் ஒன்றிய விவசாய அணி துணை செயலாளர் சுதாகரின் குடும்பத்திற்கு 10,000 நிதி உதவி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் குத்தாலம் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மணப்பெண் கடத்தல். மணமகளின் தந்தையின் செயலால் சேலத்தில் பரபரப்பு. விழுப்புரம் அருகே கொலை வழக்கின் முக்கிய சாட்சியும் கழுத்தறுத்து கொலை. ஆட்சியர் அலுவலகம் முன் உறவினர்களின் தற்கொலை முயற்சியால் பரபரப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.